ஹை டு ஆல். நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஓஎம்ஆர்ல அதிரடி மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டா உங்களுக்கே சிரிப்பு வரும். மிகப்பெரிய மாற்றம், அதிரடி மாற்றம். அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி 2025 மிகப்பெரிய மாற்றத்துடன் வந்த இது. ஓகேயா? சோ இது என்ன அப்படி சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழையதையும் பார்த்துடலாம். நம்ம நடிகர் சிவா மறு வச்சுட்டு வந்திருப்பாருல்ல, ஆர்ஜே சிவா, அதே மாதிரிதான். லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் ரைட்ல மாத்து, ரைட்ல இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்ல மாத்து. புது ஓஎம்ஆர், நியூ அப்டேட்டட் 2025 ஓஎம்ஆர். ஓகேயா? சோ இப்ப பழைய ஓஎம்ஆர் நம்ம கற்பதேய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுத்துருப்போம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பழைய இது பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்க கொடுத்துருப்போம். அதுல இருந்து புதுசு என்ன மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்ப புதுசுலயே நம்ம போயிடலாம். கொஞ்சம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் புரியும். நடுவில் ஸ்கிப் பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரைட், அடுத்தது ரைட் யுவர் கொஸ்டின் புக்லெட் நம்பர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பரை, வினா தொகுப்பு எண் இங்க பூர்த்தி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் ஹேஸ் டு ஃபில் திஸ் ஏரியா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் இந்த இடம் எல்லாம் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கும், பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இங்க எல்லாம் ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கும். இங்க ஏதோ ஒரு சம் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இங்க போட்டோ வந்துடும். பழைய இதுலயும் இதே மாதிரி தான் இருக்கும். இது பழசு. நான் கற்பதேயஸ்னு போட்டிருக்கேன்ல, இது நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ புதுசுல பாத்தீங்கன்னா இங்க போட்டோ வந்துடும், இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேணாம். வென்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும். அதனால தான் இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு தேர்வர்கள் இதை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேஸ் டு ஃபில் திஸ் ஏரியா ஃபர்ஸ்ட். இதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா தான் நமக்கு புக்லெட் கொடுப்பாங்கல்ல, கொஸ்டின் புக்லெட், அதுல ஒரு நம்பர் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, அதை வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்படி 1 2 இப்படி ஃபில் பண்ணணும். நான் பண்ண மாதிரி ஃபுல்லா இப்படி, அதாவது கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஃபுல்லா ஃபில் பண்ணணும். அதுவும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பேனாவில். ஓகேங்களா? ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி பிளாக் கலர்ல ஃபில் பண்ணணும். ரைட், நீங்க பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கும்பா. ஓகேயா? ஸோ பிளாக் கலர்ல கரெக்டா ஃபில் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபில் பண்ணணும். இது ஏன் சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, புதுசா கொண்டு வந்திருக்காங்கப்பா, அதனால சொல்ல வேண்டிய நிலைமை. பிரசன்ட் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் இருந்துச்சு. பிரசன்ட் ஆப்ஷன் கொஞ்சம் நீட்டி வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் அப்படி சின்னதா போட்டு வச்சிட்டாங்க புதுசுல. அதே மாதிரி புதுசுல பாத்தீங்கன்னா இங்க இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்க லெஃப்ட்ல வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ரைட்ல வந்திருக்கும். அதான் நம்ம சிவா செஞ்சதுதான். தமிழ் படத்துல எல்லாம் வரும்ல, அதே மாதிரிதான், வேற எதுவுமே இல்ல, மாற்றமே கிடையாது. இதுக்கு இருங்க பாய் மொமெண்ட், நம்மள முடிச்சிங்க விட்டீங்க போங்க அப்படிங்கிற ஒரு டேக்லைன் போட்டு வீடியோ போட்டா செம்மையா வியூஸ் இருக்கும். ஆனா அப்படிலாம் பண்ண போறது இல்ல. உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போவோமே, மாணவர்களை ஏன் டென்ஷன்ல வைக்கணும்? நம்ம மாணவர்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவோம். வீடியோ வியூஸ் என்ன பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்ல. இங்க பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர். இது பாத்தீங்கன்னா பழசு. சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது பழசு. பழசு புதுசு எதுன்னு நமக்கே டவுட் வந்துரும் போல இருக்கு, அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா புதுசு, தேர்வரின் கையொப்பம். இங்க இன்விஜிலேட்டர் சைன் போடுவாரு பழசுல, அப்படியே மாத்தி வச்சுட்டாங்க. இதுதான் புதுசு கண்ணா, புதுசு. 2025 வந்த கொஸ்டின் புக்லெட், சாரி ஓஎம்ஆர் ஷீட். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுதான் மாத்தி வச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இடது கையொப்பம் வைக்கிற இடம். ஓகேங்களா? அங்க பக்கத்துல இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும். அதே தான் பழசுல என்ன இருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் இம்ப்ரெஷன் வச்சுட்டு, இங்க பாத்தீங்கன்னா தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் இங்க இன்விஜிலேட்டர் சைன் இருக்கும். இது பழசுல, இது ஓல்டுனா ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தது. இங்க அந்த இதே இல்ல.
ஓகேங்களா? ஸோ இங்க மட்டும்தான் இன்விஜிலேட்டருடைய சைன் வந்து வருது. இது மட்டும்தான் இன்விஜிலேட்டர் உடைய சைன். அதுக்கப்புறம் 13 இது கொடுத்துருப்பாங்க. எப்படி ஸ்டேட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டருடைய சைன். இது பழசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பழசுல பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. புரியுதா? இங்க வந்து எதுவுமே இல்ல. இங்கதான் எல்லாம் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டோடைய சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இங்க அதே மாதிரிதான் உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு தொடங்கும் முன்னர் கையெழுத்து போடணும். ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா சைன் வாங்கிருங்க மக்களே இந்த இடத்துல. ஓகேங்களா? கண்டிப்பா அவங்க சைன் போடணும். சைன் வாங்கிருங்க. ஓகேங்களா? உங்க கண்ணு முன்னாடியே வாங்கிருங்க. சிலர் வந்து நான் கடைசியில போட்டுக்குவேன்ப்பா அப்படிலாம் சொன்னா சார் இப்படிதான் சார் ரொம்ப தடவை சொல்லி ஒரு ஒரு சென்டர்ல நிறைய பேர் செலக்ட் ஆகவே இல்லை. ஸோ அதனால இன்விஜிலேட்டர் இங்கெல்லாம் சைன் பண்ணணும். பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடியே இருந்துச்சு. இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர், இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர், இந்த 2 இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தொடங்கும் முன். ஓகேங்களா? சோ இப்படி 2 இது இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த ரைட் லெஃப்ட மாத்தி வச்சுட்டாங்க. ஓகே, சரி. இப்ப இதுல ஹைலைட்டட் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், அது வந்து பாருங்க. ஏன்னா வந்து ஃபுல்லா வீடியோ பாக்குறவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்காதவங்க அசால்ட்டா போயிருவீங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு நாள் என்னைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 13/1/2025. தேர்வாணையம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில புதிய நடைமுறையினை அறிமுகப்படுத்தியுள்ளது. அறிமுகம் என்ன பண்ணிருக்கிறாங்க? சரி, ஓகே, அறிமுகப்படுத்தி இருக்கு. இதனுடைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல கிடைக்கும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இணையதளத்துல இன்னைக்கு 20/1 இன்னைக்குதான் இது வந்திருக்கு. ஆனா இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 13/1 கொடுத்துட்டாங்க வெளியீடுன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணா இன்னைக்கு டேட் தான் வருது. ஓகேங்களா? சோ இந்த சாம்பிள் வந்து இங்க இருக்குப்பா. இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேற எதுவுமே இல்லை. இந்த சாம்பிள் இதுல ஒரு சிலது இந்த இதை எழுதி மேபி இந்த இதை படிச்சு பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு புதுசா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஓகேங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அதே தான் இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? இது பத்தி ஒரு தனி வீடியோவே கொடுத்துருக்கோம். ஓகே, சோ ஓஎம்ஆர் சீட் சாம்பிள் என்ற தலைப்பின் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வினா தொகுப்பு எண் வட்டங்கள் கருப்பு நிற பேனாவினால் பால் பாயிண்ட் பென் பிளாக் நிரப்புவது தொடர்பாகவும், மேலும் பக்கம் 1 கீழ் உள்ள கண்காணிப்பாளர் கையொப்பம் பக்கம் 2 கீழ் மாற்றப்பட்டிருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க, பக்கம் 1ல இருந்ததை 2க்கு மாத்திட்டோம், மாதிரி வந்து இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. சோ அதனால எனவே தேர்வர்கள் தேர்வாணையத்தினால் நடத்தப்படும் இனிவரும் தேர்வினை எழுத வருவதற்கு முன், அதாவது எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி புதிய ஓஎம்ஆர் விடைத்தாள்களின் மாதிரியை பார்த்து அறிந்து தேர்வு எழுது வருமாறு, பார்த்துட்டு வந்து தேர்வு எழுத வாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்ப நாம மாத்திருக்கோம்ல, சில சில கிமிக்ஸ் பண்ணி மாத்திருக்கிறாங்கல்ல, ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலா பிராக்டிஸ்னு கொடுக்கல, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கண்ணா நீங்க வந்து எல்லாருமே நம்ம நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ் எழுதுறீங்களா, ஒரு தடவை வந்து இந்த இதுக்குள்ள போங்க. ஓகே, ஓஎம்ஆர் பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கும் பாருங்க, ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இருக்கா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் சாம்பிள்னு இருக்கா? உள்ளக்குள்ள போனீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேயா? தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறை இவங்களே கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருப்பாங்க, எப்படி என்ன ஏது வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து பேசுற மாதிரி, அதாவது ஒரு சீனியர் வந்து பேசுற மாதிரி என்ன ஏது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை தாண்டி நம்ம யூடியூப்ல நானும் போட்டிருக்கேன். ஏன்னா போட்டாதானே நீங்க பாக்குறீங்க, அதனால வேற எதுவும் இல்லை. ரைட்டா? டிஎன்பிஎஸ்சியே வெளியிடுதுப்பா, நம்ம ஒன்றும் பெருசா தனியெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சியே வெளியிடுறாங்க இந்த இதுல போய் இந்த இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும், போய் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? அவங்களே வந்து இப்படி எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க வழிமுறை, போய் பாருங்க. ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல இப்படி வந்துடும். ஓகேயா? இந்த இந்த ஃபார்மேட்லாம் வந்து நிற்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல.
ரைட். இப்போ வந்து நிக்குது பாருங்க. நான் 2 டேப் ஓபன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இதுல இருந்து நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த லெஃப்ட் கார்னர்ல பிரிண்ட் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க போய் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் டவுன்லோட், இல்லைன்னா பிரிண்ட்னா பிரிண்ட்னு வந்துடும். இதை பிரிண்ட் போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணி பழகுனாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்ப நீங்க வந்து 2 கலர் பேனா வச்சுக்கோங்க. 2 கலர் பேனாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் வந்து சிவப்புல வச்சுக்கோங்க, இன்னொன்னு வந்து பிளாக்ல வச்சுக்கோங்க. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் வந்து கண்காணிப்பாளர். ஓகேங்களா? தேர்வோட இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சு பழகுங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கடைசி மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு 4 மார்க் டெஸ்ட் நம்ம நடத்துவோம். இல்ல நீங்க இன்ஸ்டியூட் போறீங்கன்னா அங்கேயே நடத்துவாங்க. அங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு வைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இன்விஜிலேட்டர் சைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ தேர்வாணையருடைய உங்களுடைய கையெழுத்து போடுங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சைன் போடுங்க. ஓகே. அதே மாதிரி இன்விஜிலேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து சைன் போடணும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் போயிடுச்சுனாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஓகேயா? ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது இருக்கு, இருந்தாலும் புது அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பி சொல்லியிருக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கோங்க மக்களே. தேங்க்யூ.